சாந்தி. ஓம் சாந்தி. ஜல்மே கமல் அப்படிங்கிற அந்த பட்டி 24 நாள் பட்டியினுடைய முதல் நாள், தண்ணீரில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று அப்படிங்கிற பட்டி. இப்போ ஓம் மியூசியம், நம்மளுடைய ஓம் மியூசியம் இருக்கு இல்லையா, அங்க கூட பாத்தீங்கன்னா 3 விதமான யோகியை காட்டுவாங்க. ஒரு யோகி சாதாரணமா தரையில விரிப்பை விரிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னொரு யோகி பாத்தீங்கன்னா அவரு கப்பல்ல இருந்து யோகா பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு யோகி சர்வஸ்ரேஷ்ட யோகியை காட்டுவாங்க, தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்க யோகி. இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கமல ஆசனத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய யோகிகள். இப்ப நம்ம எல்லாருமே கமல ஆசனத்தில் இருக்கக்கூடிய யோகிகள். இப்ப பிரம்மாவை கூட பாத்தீங்கன்னா கமல ஆசனத்துல காட்டுறாங்க, சரஸ்வதியையும் கமல ஆசனத்துல காட்டுறாங்க, அப்புறம் லட்சுமியை கூட கமல ஆசனத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அன்னப்பறவையிலையும் காட்டுறாங்க, சரஸ்வதி பிரம்மாவை கமல ஆசனத்திலையும் காட்டுறாங்க. புத்தரையும் பாத்தீங்கன்னா கமல ஆசனத்துல வீட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கமல ஆசனம், இந்த தாமரை மலர் ஆசனம் எதை காட்டுது? அது என்ன காட்டுது அப்படின்னா, அது சம்பூர்ணதாவை காட்டுது. பிரம்மாவை காட்டும் போது பக்தியில ஒரு கையில தாமரை மலர் இருக்கும், இன்னொரு கையில பாத்தீங்கன்னா மாலை இருக்கும், இன்னொரு கையில சாஸ்திரங்கள் இருக்கும், ஒரு கையில பாத்தீங்கன்னா கமண்டலம் இருக்கும். இப்ப தண்ணியில இருக்குது அப்படின்னா தாமரை பூ அதுல ஒட்டிட்டு இருக்குது, அதுலதான் இருக்குது. ஆனா அதுல இருந்து விடுபட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி 18/1/2007 வருஷத்தினுடைய முரளி இது பாத்தீங்கன்னா, அதனால அன்பினுடைய நாள் 18ஆம் தேதியினுடைய முரளி இல்லையா, அதனால இது அன்பு. அதனால அன்பு கடலான பாப் தாதா தன்னுடைய அன்பான குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறார். பாபா பார்த்து என்ன ஆகுறாரு? மகிழ்ச்சி அடைகிறாரு. இதுல கூட பாத்தீங்கன்னா பாபா 2 விதமான குழந்தைங்களை பார்த்தாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா லவ்லி குழந்தைங்க, இன்னொன்னு லவ்லியின் குழந்தைங்க. பாப் தாதாவினுடைய கழுத்துல எல்லா குழந்தைங்களுடைய அன்பினுடைய மாலை அவருடைய கழுத்துல விழுந்துச்சு. இது பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு காட்சி. இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் பண்ணலாம். மிக பெரிய ரூபத்துல பாப் தாதா என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. நான் அவருடைய அன்புல அப்படி மூழ்கி போறேன். மேரா பாபா, அப்படி ஒரு நிமிஷம் அவருடைய அன்புல மூழ்குங்க. நான் அவருடைய கழுத்து மணி மாலையா இருக்கிறேன். ஓம் சாந்தி. பாபா யாரையும் குறிப்பிட்டு பாக்குறது இல்ல, அவரு உள்நாடு வெளிநாடு எல்லா குழந்தைகளையும் சமமா பாக்குறாரு. அப்ப மன ரீதியில குழந்தைங்க அவ்யக்த ரூபத்துல பாபா முன்னாடி சேர்ந்துட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சிரேஷ்ட நினைவுகளின் மீண்டும் அதை ரிப்பீட் பண்றது, சிரேஷ்ட நினைவுகளை மறுசீரமைப்பு செய்வது. எப்படி ராமாயணத்துல காட்டுறாங்க, அனுமாருக்கு அவருடைய நினைவுகள் மறந்து போயிடுச்சு, அவருடைய சக்திகள் மறந்து போயிடுச்சு. அதனால அவர்கிட்ட சக்தி இருந்தும் அது காரியத்துல வேலை செய்யல. அப்புறம் எப்ப நினைவு கிடைச்சதோ அப்போ அவரு மீண்டும் அதே சக்தியை மறுபடியும் அடைஞ்சிட்டாரு, அந்த நிலைக்கு போயிட்டாரு. அதே மாதிரி எப்படி பிரம்மா பாபா சாதாரண வைர வியாபாரியா இருந்தாரு, அவருக்கு எப்போ ஒரு நினைவு கிடைத்ததோ, நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ பிரம்மா பாகீரத் பிரம்மா அப்படிங்கிற நினைவு அவருக்கு வரும்போது அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அப்ப அவருடைய சக்திகள் எல்லாம் வெளிப்பட்டுச்சு, அவர் சம்பூர்ண ஆயிட்டார், உலக படைக்கக்கூடிய உலக படைப்பாளரா மாறிட்டார். கூடவே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பிராமணர்களுக்கு ஜென்மம் கொடுத்துட்டாரு. ஸ்மிருதி பாத்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி, அதனுடைய முழுமை நிலை ஒரு துணி, ட்ரெஸ். ஸ்மிருதி அப்படின்னா அது நினைவு பாத்தீங்கன்னா அது சிறிதா தான் இருக்கு, சின்னதா தான் இருக்கும், அதனுடைய ரிசல்ட் ஆனா பெருசா இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஸ்மிருதி வந்துருச்சு அப்படின்னா அவங்க எங்க இருந்தவங்க எங்க போய் சேர்ந்துருவாங்க. இப்போ நம்ம பாபா குழந்தை ஆனோன்னா நம்ம ஆத்மாபிமான நிலையை அடைஞ்சோம். ஆத்மாபிமான நிலையை அடைஞ்சோன்னா நம்ம பாபாவை நம்முடையவரா மாத்திக்கிட்டோம். பாபா என்னுடையவர் அப்படின்னு உணர்வு ஏற்படுச்சு. நம்ம இதயத்துல நமக்கு இது தானாகவே என்னுடைய பாபா இனிமையான பாபா, நம்மளுடைய இதயம் ஏற்றுக்கொண்டது என்னுடைய பாபா, தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை ஏத்துக்கிட்டோம், ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? பரமாத்மாவுடைய பிராப்திகள் கிடைச்சது நமக்கு.
அதாவது நம்மளுடைய ஸ்மிருதிகள், நம்மளுடைய நினைவுகள், ஞாபகங்கள் மீண்டும் மலருது. நம்ம முதல்ல சூத்திரர்களாக இருந்தோம், இப்ப என்ன ஆயிட்டோம்? பிராமணன் ஆயிட்டோம். அப்புறம் பரிஸ்தா ஆயிடுவோம். அடுத்தது தேவதை ஆகிறதுக்கான தயாரி, ஏற்பாடு. எப்ப நமக்கு ஃபீல் வருது, பாபா மேரா, என்னுடையவர், பாபா என்னுடையவர். அப்போ அப்படி சொல்லும் போது பாபா என்ன சொல்றாரு? என்னுடையதெல்லாம் உங்களுடையது குழந்தைங்களே. அப்போ பாபாவனுடைய எல்லா சக்திகளும் நமக்கு விகிலாக மாறிடுது. வில் பவர் கிடைச்சிருக்கு. இது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி. இது அடிக்கடி இங்க சொல்ற ஸ்டோரி தான். அதாவது ஒரு ராஜா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதனால அனௌன்ஸ் பண்றாரு, இன்னைக்கு காலை சூரிய உதயத்துல இருந்து சூரியன் மறைகிறது வரைக்கும் ராஜ்யத்தினுடைய எல்லா பொருளையும் அதை ஒரு கிரவுண்ட்ல வச்சிருவாங்க. அதை யாரெல்லாம் டச் பண்ணுவாங்களோ அதை டச் பண்றது அவங்களோடது அப்படின்னு. அதை டச் பண்ணிட்டா போதும், அது அவங்களுக்கு சொந்தம். அப்ப அவங்க எடுத்துட்டு போய்க்கலாம், வண்டி வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சாயங்காலம் சூரியன் மறைகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ராஜா பாக்குறாரு, எவ்வளவு என்னுடைய மக்கள் எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு பயன் அடைஞ்சாங்க, நான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அங்க வந்துட்டாரு, கிரவுண்டுக்கு பாக்குறாரு. இந்த லாஸ்ட் நேரத்துல ஒருத்தருக்கு மெசேஜ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, ராஜா இந்த மாதிரி எல்லா பொருளையும் கொடுக்குறாரு, பக்கத்து ஊருக்காரருக்கு எல்லா பொருளையும் கொடுக்குறாரு, அதை டச் பண்ணா அவங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு. ஆஹா, டைம் ஆகி போச்சே, என்ன பண்றது அப்படின்ட்டு அவருக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்னு ஓடி போறாரு. ஓடி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சூரியன் மறைவுக்கு டைம் வந்துச்சு. பக்கத்துல ஒரு 10-20 செகண்ட் தான் இருக்கு. அப்ப பாக்குறாரு, அங்க ராஜா இருக்கிறாரு. ராஜாவும் அங்க சேர்ந்துட்டாரா. உடனே இவர் பாக்குறாரு, அந்த பொருள் இருக்கிறது கிரவுண்ட்ல இருக்குது, அங்க போய் சேர முடியாது, அதுக்குள்ள சூரியன் மறைஞ்சிரும். ஆனா ராஜாவுக்கிட்ட போயிடலாம். ஓடி போய் அவர் ராஜாவை தொட்டார் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி. அப்ப ராஜா அவருடையவர் ஆயிட்டாரு. எப்படி? ராஜாவே பொருள் கொடுக்கிறவர் ராஜா, அந்த ராஜாவே என்னுடையவர் ஆயிட்டாரு அப்படின்னா அப்ப எல்லாமே என்னுடையது. பொருளை டச் பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு பொருள் தான் கிடைச்சிருக்கும், இப்ப எல்லாமே என்னுடையது. இதே போல பரமாத்மா நம்ம மற்ற பொருட்கள் பின்னாடி போறதை விட பரமாத்மாவை என்னுடையவரை நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே என்னுடையதாயிரும். இந்த உலகம் முழுவதும் அவருடையது. அப்ப என்னுடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் என்னுடையது. அதனால நம்ம கூட பாத்தீங்கன்னா பாபாவை டச் பண்ணணும், எந்த மனிதனையும் டச் பண்ணிடக்கூடாது. இப்ப எல்லாரும் ஆத்ம அபிமானி நிலையில நினைச்சிருங்க. உடல் நினைவுல இருந்து விடுபட்டு நான் ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறேன். இப்ப பரந்தாமத்துக்கு போங்க, நம்மளுடைய சொந்த உண்மையான வீடு. அங்க பாப் தாதா மகா ஜோதியாக இருக்கிறார். மகா கடலாக அலைகள் அவற்றிலிருந்து வந்துட்டே இருக்குது. நான் அவரை போய் டச் பண்றேன். டச் பண்ணோன்னு என்னாச்சு? அவருடையதெல்லாம் என்னுடையதாயிடுச்சு. ஓம் சாந்தி. பாபா நினைக்கிறதுக்கு, அவரை நினைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காரு, டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஈஸியான டெக்னிக். எப்ப ஒரு பொருள் எப்ப நினைவு வரும் அப்படின்னா, எப்ப என்னுடையது அப்படிங்கிற போதுதான் நினைவு வரும், மேரா. அதே போல நம்ம பாபாவை என்னுடையவர், மேரா பாபா அப்படின்ட்டு நம்ம எப்ப உரிமை கொண்டாடுறோமோ, என்னுடையது அப்படின்னா தானாவே நினைவு வந்துட்டே இருக்கும். இது பாபாவை ஈஸியாக நினைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். பாபாவை என்னுடையவரை மாத்திக்கணும். அப்ப நம்ம சகஜ யோகி ஆயிரும், மாயா நம்மகிட்ட இருந்து விடை பெற்று போயிடும். எப்படி ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் வந்தாரு, அவருக்கு சொன்னாரு, நினைவு கொடுத்தாரு. அப்ப அவருடைய சக்திகள் விழித்தெழுந்தது. ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்குது, ஆனா முழு உலகத்துக்கும் அது வெளிச்சம் கொடுக்குது. அதே போல ஒரு கடல் தான் இருக்குது, அது முழு உலகத்தினுள்ள அனைத்து விஷயங்களையும் அது உள்ள இழுத்துக்குது. இப்ப சிங்கம் ஒண்ணுதான், ஆனா அதுதான் ராஜாவா இருக்குது. அதனால ஒரு விஷயம் ஒண்ணு என்ன வேணாலும் செய்யலாம். பிரம்மா கூட ஒருத்தர் தான்,
அவரு என்னதான் செய்யல, இவ்வளவு தபஸ்யா, சேவா, தியாகம், தபஸ்யா, சேவை, சிருஷ்டி பரிவர்த்தனைக்கான காரியத்துல தன்னுடைய எலும்புகளையும் கொடுத்துட்டார். இந்த முரளியில பாபா முக்கியமாக காரணத்தை நிவாரணமாக ஆக்கணும், சமஸ்யாவை, பிரச்சனைகளை சமாதானமாக மாற்றணும். பாபாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை சொன்னாரு? பாபாவுக்கு ஒரே ஒரு ஆசைதான், என்னுடைய குழந்தைங்க எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு முக்தி நிலை அடைஞ்சு ரொம்ப அன்பா இருக்கணும், ரொம்ப விடுபட்டும் இருக்கணும். பாபா சொன்னாங்க, சேவை செய்யறதுக்கு நிறைய சேவை நடந்துட்டு இருக்குது. உலகத்துல உள்ளவங்க நம்மளை விட அதிகமாக ஞானத்தை டீப்ல சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலா. ஆனா குழந்தைங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுடைய லைஃப்ல இருக்கணும், தாரணை பண்ணிட்டு சொல்லணும். அதனாலதான் பாபா பாக்குறாங்கல்ல, கண்கள்ல ஆன்மீக சொரூபத்தை பாக்குறாரு. நம்மளுடைய நெற்றியில மணி தெரியணும், உங்களுக்கு உதடுகள்ல புன்னகை இருக்கணும், கைகள்ல சர்வ சக்திகள் இருக்கணும், இதயத்துல திலாராம் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும், ஃபுட் ஸ்டெப்லயும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கணும். நம்ம இந்த சொரூபத்துல இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க சேவை நடக்கும். மதுபன்ல எவ்வளவு பாவம் பாலனை பண்றாரு, அதுல சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாம் வந்துருச்சு. தங்குறது, அங்குள்ள ஞானம் யோகத்தின் மூலமாக பாபா பாலனை பண்றாரு, அங்குள்ள வைப்ரேஷன் மூலமா பாலனை பண்றாரு, அவங்களுள்ள பிராமண பரிவாரத்தின் மூலமா நம்மளை பாலனை பண்றாரு. அதனால பிரச்சனைகளை சமாதான சுரூபமாகவும் காரணங்களை நிவாரணமாகவும் மாற்றணும். அதனால பாபா சொல்றாங்க, இது நிறைய தடவை நீங்க ப்ராமிஸ் கொடுத்தீங்க, உறுதிமொழி எடுத்தீங்க, அதனுடைய ஃபைல் நிறைய ஆயிப்போச்சு. ஒவ்வொரு தடவை நீங்க பேப்பர் கொடுத்து அதை ஃபைல்ல சேர்த்து அந்த ஃபைல் பெருசாயிடுச்சு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியல, அந்த சொல்யூஷன் கிடைச்சது மாதிரி தெரியல, காரணத்துக்கு நிவாரணமே கிடைச்சது மாதிரி தெரியல. அதனால பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு தடவையும் இப்பவும் நீங்க உங்கள்ட்ட நான் ப்ராமிஸ் வாங்கி உங்ககிட்ட ஃபைல்ல இன்னொரு பேப்பரை நான் ஆட் பண்ண விரும்பல, ஏற்கனவே நீங்க கொடுத்த உறுதிமொழிங்கிற பேப்பர்களை அதை முடிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுங்க, அப்புறமா உங்களுக்கு உறுதிமொழி மறுபடியும் எடுத்து வைக்கிறேன். முதல்ல ஏற்கனவே நீங்க கொடுத்த உறுதிமொழிகள் எல்லாம் முடிங்க ஃபர்ஸ்ட். அதுவே எவ்வளவு பெண்டிங்ல கிடக்கு ஆகும்னா. பட் ஒவ்வொரு சின்ன சின்ன சென்டர்கள்ல மாசம் பட்டி வைக்கிறாங்க, அங்க வேற எழுத வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஃபைல் ஏறிடுச்சு, எந்த ஃபைலுமே ஃபைனல் ஆகவே இல்லை, அப்படியே இருக்கு முதல்ல. அதனால அதை ஃபைனல் பண்ணுங்க, சும்மா எழுதி தள்ளாதுங்க, எழுதுனதை முதல்ல முடியுங்க. இப்ப நானே செக் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது, நம்மளுடைய ஃபைல் ரொம்ப பெருசு இருக்கு. எத்தனை கெட்டிருக்குன்னு தெரியல, ஃபைலு எத்தனை வருஷத்துக்கு கிடக்குதுன்னு தெரியல. எப்படி ஸ்கூல்ல பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் தூசி தட்டு எடுப்பாங்களே, அந்த மாதிரி எத்தனை தூசி படிஞ்சு கிடக்குதுன்னு தெரியல. அதெல்லாம் எடுத்து, அந்த ஃபைலெல்லாம் எடுத்து அதை முதல்ல சொல்யூஷன் கொண்டு வரணும். கொடுத்த உறுதிமொழிகளை ஏற்கனவே கொடுத்த நிறைய உறுதிமொழிகள் கொடுத்துருக்கோம், அதை நம்ம ஃபைனல் பண்ணக்கு ட்ரை பண்ணணும். பாபா எப்பெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, வரும்போது ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, கை தூக்க சொல்றாரு. நீங்க எத்தனை தடவை கை தூக்குறீங்களோ, நாளையில இருந்து நான் கோவப்பட மாட்டேன், இல்லை நாளையில இருந்து இதை பண்ணுவேன், நாளையில இருந்து தூய்மையா இருப்பேன், இப்படின்னு நிறைய ஃபைல் நம்ம பாபா சொல்லும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் கை தூக்கிட்டோம். ஒன்னா விசுக்குன்னு கை தூக்கினா, கை தூக்குனா என்னாச்சு, ஃபைல் ஆட் ஆயிடுச்சு, ஃபைல்ல ஒரு பேப்பர் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் எழுதலையே அப்படின்ட்டு, அது அங்க ஆட் ஆயிட்டு இருக்கு. பாபா கிட்ட ஒரு ஃபைல் ஆட் ஆயிட்டு இருக்கு, உங்க ஆத்மாக்குள்ளேயும் ஆட் ஆயிட்டு இருக்கு. அதனால அதனாலதான் பாபா சொல்றாரு, யோசிச்சு தூக்குங்க. அதுக்குதான் பாபா முன்னாடி ஒரு டிவி வச்சிருப்பாங்க, டிவிலே பாத்துடுறாரு நீங்க கை தூக்குறத. அந்த கேமராக்காரங்களாம் அந்த கை தூக்குறவங்க எல்லாம் படம் பிடிங்க அப்படின்னு சொல்லுவார்ல, பாத்துடுறாரு பாபா இங்கேயே லைவாவே. நான் சொல்லவே இல்லை கை தூக்கல அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுவேன். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா பாபா ரொம்ப அண்டர்லைன் பண்ணது, இப்ப குழந்தைங்க முக்தி வழங்கக்கூடிய முக்தி வள்ளல்களாக ஆகணும். முக்தி தாத்தா முக்தி வழங்கக்கூடிய வள்ளல் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம முக்தி அடைஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் முக்தி அடைஞ்சிருக்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு நம்ம முக்தி கொடுக்க முடியும். நம்மளே முக்தி அடையல அப்படின்னா
நம்மளே பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கோம். அப்ப எப்படி இன்னொருத்தவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும்? அதனால நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்துல இன்னும் முக்தி அடையல, எவ்வளவு விஷயத்துல அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கறத செக் பண்ணணும். அப்புறம் அதை வந்து அந்த எதெல்லாம் நம்ம அடையணுமோ அதை வந்து நம்ம அதுக்கு மேல ஒர்க் பண்ணணும். சொந்தமாகவே நம்ம குப்தமாக யாருக்கும் தெரியாம ரகசியமாக இந்த புருஷார்த்தம் உள்ள நடக்கணும். ஏன்னா நம்ம முக்தி அடைஞ்சா மட்டும்தான் பாபா சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம முக்தியை கொடுக்க முடியும். இப்ப நானே முக்தி அடையலை அப்படின்னா பாபா என்னதான் சொன்னாலும் முக்தி கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? பாபா வந்து சொன்னாங்க, அட்வான்ஸ் பார்ட்டிக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ வந்து முக்தியினுடைய கேட்டு ஓப்பன் ஆகும். அதே போல துக்கி ஆத்மாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய முக்தி வள்ளல், என்னுடைய பூஜைக்குரிய ஆத்மா, என்னுடைய இஷ்ட தேவதை எப்போ எங்க முன்னாடி வருவாங்க, அந்த சுரூபத்துல வருவாங்க. எப்படி சின்ன குழந்தை அடம் பிடிச்சு அழுற மாதிரி இயற்கையானது ரொம்ப வருஷமா பாபா சொல்றாங்க அது கத்தி கதறிட்டு இருக்கு. அப்ப அதுக்கும் அன்பு கொடுக்கணும், அதுக்கும் நீங்க சக்தி கொடுக்கணும். அதுவும் எதிர்பார்க்குது. யார் கொடுப்பாங்க? நம்ம தான் கொடுக்கணும். அதனால முக்தி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, நம்மளும் முக்தி அடையிறது மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக நீங்க எவ்வளவுதான் மாற வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, மாறுங்க. பொறுத்துக்கணுமா பொறுத்துக்கோங்க, சகிச்சுக்கணுமா சகிச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் நீங்க தலை வணங்கி போகணுமா தலை வணங்கி போங்க. எவ்வளவு உங்களுக்கு கேட்கணுமா எவ்வளவு விஷயங்களை நீங்க கேட்க வேண்டியதா இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் அதை கேட்டுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள எவ்வளவு பக்காவா இருக்குமோ அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எப்படி வந்து குமாரிகள் இருக்காங்கன்னா, பாபா என்ன சொல்றாரு முரளியில, குமாரிகள் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. சரி, மம்மாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் குடும்பஸ்துல இருக்காங்க அப்படின்னா, குடும்பஸ்தரா இருக்கிறாங்கன்னா அவங்க பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிரம்மா பாபா தான் கிரகஸ்தியா இருந்தாரு, குடும்பஸ்தரா இருந்தாரு. ஏன்னா அவரு தான் இவ்வளவு பெரிய விஷயங்களுடைய பார்த்துட்டு இருந்தாலும் கூட, அதை சம்பாலனை பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவருடைய ஸ்திதி அவ்வளவு உயர்வா வச்சிருந்தாரு. அவரு தான் நம்ம முன்னாடி சாம்பிளா இருக்கிறாரு. பாபா என்ன சொல்றாரு? குமாரர்களா இருக்கும். குமாரர்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்க வந்து தனியா இருக்கிறேன்னு நினைச்சுக்காதுங்க, நீங்க கிரகஸ்தின்னு புரிஞ்சுக்கோங்க, பாபா கூட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அதுவே கிரகஸ்திகளுக்கு பாபா என்ன சொல்றாரு? நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கீங்க, டபுள் அப்படின்னு நினைக்காதுங்க, கிரகஸ்தி நினைக்காதுங்க, நீங்க சிங்கிள்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு விதத்துல பாபா நம்ம எல்லாரையும் சம்பூர்ணத்தாவனுடைய பக்கம் கூட்டிட்டு போறாரு. ஞானங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுதான் முக்கியம். இப்போ ஆத்மா நம்பிக்கைக்காக பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னார் இல்லையா, 80%, அப்புறம் 20% பரமாத்மாவனுடைய விசுவாசத்துக்காக. இந்த ரெண்டையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய யோகா வந்து உச்சத்தை தொட்டுரும். அதனால நீங்க இப்ப எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? தரையில உட்காந்துருக்கீங்க இல்ல சேர்லையா? இல்ல நான் தாமரை மலர் ஆசனத்துல உட்காந்துருக்கிறேன். ஏன்னா வந்து டாபிக்கே அதுதானே. அதனால அந்த ஆசனத்துல இப்ப உட்காருங்க. இப்ப நேற்று ராத்திரி நான் 9 மணிக்கே வந்துட்டேன் பாத்தீங்கன்னா. அப்போ நான் வந்து வெளியில சுத்திட்டு இருந்தேன், நிலா தெரிஞ்சுது. எனக்கு நிலாவை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, சம்பூர்ண பிரம்மா பாபா என் கூடவே வந்துட்டு இருக்கிறாரு, வாக்கிங் பண்ணிட்டே இருக்கிறேன், அவரும் கூட வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எப்படி வந்து பிரம்மா பாபாவனுடைய ஒரு பிக்சர் இருக்குது, தாமரை பூ மேல உட்காந்துருக்கிறேன், தாமரை மலர் மேல உட்காந்துருக்கிற மாதிரி. அதே போல நான் பார்த்த அந்த பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இப்போ நானும் தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமான பிராமண ஆத்மா, அந்த சமமான சிந்தனையில இருக்க ஆரம்பிச்சேன். அதனால கமல ஆசனத்துல, தாமரை மலர் பூ ஆசனத்துல அமர்றதுதான் சிரேஷ்டமான யோகியினுடைய ஆசனம். அதனால இது யுகல்ஸினுடைய பட்டியா இருக்கிற காரணத்தினால குடும்பத்துல 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே பாபா குழந்தையா இருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பாக தாமரை மலர் ஆசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அதனால நம்ம இப்போ ஒரு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணலாம், இல்லை செக் பண்ணலாம். அப்ப நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து சிந்தனை பண்ணணும். ஒண்ணு வந்து நம்மளுடைய சிறந்த சிந்தனைகளினுடைய மறு உயிர்ப்பிப்பு. இப்படி வந்து அதுக்காக நம்ம ஆஞ்சநேயரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். அவருடைய
சக்திகளை அவர் மறந்து போயிட்டாரு. அவருக்கு ஜம்பவான் வந்து அவருக்கு நினைவுபடுத்தினார். அதே போல நம்மளுடைய சக்திகள் தூங்கிடுச்சு, அதை வந்து விழித்தல வைக்கிறதுக்கு சொமான் பாபாவுடைய நினைவு, அதை பத்தி பார்த்தோம். அப்புறம் 2வது பாயிண்ட், காரணங்களை அல்லது பிரச்சனைகளை சமாதான சுரூபமாக அல்லது காரணம் இல்ல நிவாரணம் செய்யக்கூடியவங்களாக ஆகணும். அப்புறம் 3வது பாயிண்ட், மாஸ்டர் முக்தி தாத்தா ஆகுங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அச்சா, ஓம் சாந்தி.